ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா? ஸோ அதனால் நம்ம வாரம் சாப்பாடு கொடுக்குறது தான். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நம்ம என்ன சாப்பாடு கொடுக்குறோன்னு சொன்னால் மீனானமும் சோறும் தான், வெள்ளை சாப்பாடுன்னு தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே பிரியாணி, குஸ்கா, அதுக்கப்புறம் நெய்ச்சோறு, இந்த மாதிரி கிளறி சாப்பாடு தான் அங்கே எப்பொழுதுமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்டு சாப்பாடு யாருமே தர்றது இல்லை. ஸோ அதனால் நான் எப்பொழுதுமே மேக்ஸிமம் வீட்டு சாப்பாடு தான் செஞ்சு கொடுப்பேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனானத்துக்கு தேவையானது தான் நான் போட்டுட்ருக்கேன். வாங்க, இது கடகடன்னு செஞ்சதுனால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் போட்ட பிறகு நல்ல புளி ஒரு 1/2 கிலோ கிட்ட. இன்றைக்கி நம்ம சாப்பாடு ஒரு 31 பேருக்கு தான் கொடுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, இன்னும் நம்ம அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ. அதாவது நான் ஏன் இதை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால், நான் சாப்பாடு கொடுக்கையில் அவ்வளோவா எடுத்து போட மாட்டேன். ஒரு சில பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கேட்டேன், இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு, நம்ம சாப்பாடு கொடுக்குறத நம்ம காமிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம கொடுக்குறத இப்போ ஒரு 10 பேர் பார்த்துட்டு அதில் ஒரு நபர் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோக்கம் வரலாம் இல்லையா? ஸோ நம்மளும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும். அதுக்காக மட்டும்தான் நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம கொடுக்குறத நம்ம வீடியோவாக எடுத்து போடுறோம். வேறு எந்த நோக்கத்துக்காக, ஒரு பெருமைக்காகவோ அல்லது வேறு எந்த ஒரு நோக்கமோ கிடையாது. தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னாக்கா இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாருக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான். இது பெருமைக்காக அல்ல, ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், நான் மீனானம் நல்லா கூட்டி வச்சுருக்கேன். நான் எப்பொழுதுமே மீனானத்துக்கு தேங்காய் ஊற்ற மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மாலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேங்காய் நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க நைட்டில் கூட வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை உடனே கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம அப்போல்லாம் கொடுக்கக்கூடாது. தேங்காய் ஊற்றி கொடுத்தோன்னா அது கெட்டு போயிடும். நான் இன்றைக்கி இந்த மீன் தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மீன் பேர்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இதை நல்லபடியாக மாங்காய் ஒரு 2 மாங்காய் அதில் கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா சாப்பாடும் பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற முத்துப்பேட்டை அப்படின்ற ஊருக்கு தான் நம்ம இப்போ போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஏதாவது இலை முன்னெல்லாம் பாக்ஸில் வச்சு கொடுப்போம், இப்போ அந்த கவர்லேயே வச்சு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம எடுத்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு பிளேட்டு நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால இலை இருக்குது பார்த்திங்களா, அதுவே நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே சாப்பாடு நிரப்பமாக கொடுத்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க அவங்களாம் துஆ செய்யுங்க. உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன், எனக்காக நீங்களும் துஆ செய்யுங்க. இன்னும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு துஆ செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். இது என்னுடைய அட்வைஸ். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை. கொடுங்க, தோசைங்கத்தா வேற அப்படியா? சரி சரி.